கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிற மக்கள் ஒரு நாளும் கலங்கி போவதில்லை. நமக்கு எதிரான ஒரு மனிதர் நிற்கிறானே, ஒரு கூட்டம் நிற்கிறதே அல்லது ஒரு காரியம் நிற்கிறதே என்று சொல்லி கலங்க வேண்டியதில்லை. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாய் நம்மை கூட இருந்து நடத்தும் என்று சொன்னால் எந்த எதிரடையான சூழ்நிலையும் நம்மை மேற்கொள்ள முடியாது. எந்த மனுஷனும் நம்முடைய தொழிலில் போட்டியாக நம்ம ஜெயித்து விட முடியாது. நம்ம பார்க்குற வேலையில், நம்ம செய்கிற ஊழியத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் யாரும் நம்ம ஜெயிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையினால் நம்ம வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குமானால், கர்த்தருடைய வேத வசனங்களினாலே நம் வாழ்க்கையை அமைத்து கொள்வோமானால், நாம் எந்த சூழ்நிலையிலும் சிறுமைப்பட்டு போவதில்லை, குறுகி போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தையானது ஜீவனுள்ளது. கர்த்தருடைய வார்த்தையானது ஜெயத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வார்த்தையானது என்று நமக்குள்ளே சுகத்தையும் சமாதானத்தையும் பெருக்கத்தையும் உண்டாக்குகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் வாழ்க்கை அமைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.